அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஏடிஎஸ்பி ஆட்டோ டிரைவர் சமூக போராளி. இன்றைக்கி பல யூடியூப் சேனல் மீடியாலெல்லாம் ஆட்டோவா பைக் டாக்ஸியா அப்படின்ற ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுக்கிறீங்க. பெரும்பாலும் எல்லோரும் ஆட்டோக்காரன் மேலே தான் குறை சொல்லியிருக்கீங்க. ஓகே, நல்லா இருந்துட்டு போங்க. ஆனால் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. இதுக்கு முழுக்க காரணம் ஒரு ஆட்டோ டிரைவர் கிடையாது அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அரசாங்கம், நீங்கள் ஏன் அரசாங்கத்தை பேச மாட்டேங்கிறீங்க? அரசாங்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம். பைக் டாக்ஸி பைக்கில் ஹெல்மெட்டு போடலன்னா வளைச்சி பிடிக்கிற காவல்துறை ஆட்டோவில் மீட்டர் கட்டணம் போடலன்னா பிடிக்க வேண்டியது தானே? அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போது அடிப்படை காரணம் தெரியாமல் நீங்கள் ஆட்டோக்காரன் மேலே குறை சொல்கிறத நிப்பாட்டிக்குங்க. ஒரு தொழில் வேணும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. புதுசாக ஒரு தொழில் வருதுன்னா அந்த தொழிலுக்கு உள்ள ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு வரணும். பைக் பொது போக்குவரத்துக்கு உண்டான வாகனம் கிடையாது. எந்த ஒரு அரசாங்கமும் அதுக்கு அங்கீகாரமும் கொடுக்கவும் இல்லை. எல்லோ போர்டு ஓன் போர்டு அந்த மாதிரி எல்லோ போர்டு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவும் இல்லை. இதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தினாக்க வேலை வெட்டி இல்லை அப்படின்ற இது வெளில வந்துடும். அதாவது இந்த தமிழக அரசாங்கம் செய்த தவறு வெளில வந்துடும். ஏன்னா அவனுக்கு அந்த எல்லோ போர்டுன்னு ஒன்று கொடுக்கும்போது அவன் புதுசாக வண்டி வாங்கணும். அப்போ அவன்கிட்ட கையில் காசு இருக்காது. அப்போ யோசிச்சு பார்ப்பான், அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? அரசாங்கம் தான். நம்மளோட வேலை இது கிடையாது, நம்மளோட வேலை வேறு. அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, மற்ற இளைஞர்கள், நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத வேலை தான் வேலை வாய்ப்பாக? அரசாங்க வேலையிலேருந்து அடுப்பாங்கார வரைக்கும் வடநாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க தெரிஞ்ச தமிழக அரசாங்கத்துக்கு ஏன் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க தெரியாதா? இதை தமிழக இளைஞர்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்க? உங்களை கூத்தாடி பின்னாடியும் சூதாடி பின்னாடியும் மாது சூது இந்த 3 பின்னாடியும் உங்களை தசை திருப்பி விட்டு அந்த வேலையெல்லாம் வடநாட்டு இளைஞர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு இன்றைக்கி எந்தவித பாதுகாப்பும் இல்லாத பைக் டாக்ஸி சட்டவிரோதமாக இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்களாம் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? அரசாங்கத்திட்ட கேள்வி கேளுங்க. ஏன் அரசாங்க வேலையிலலாம் வடநாட்டு இளைஞர்களை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் கூத்தாடிக்கும் சூதாடிக்கும் கொடி பிடிக்கிறத என்றைக்கு நிப்பாட்டுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும், ஒரு சுய புத்தின்றது ஒன்று வரும். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த சுய புத்தியும் வராது, சொல் புத்தியும் வராது. கூத்தாடிக்கும் சூதாடிக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொடி பிடிச்சிட்டு போக வேண்டியது தான்.